துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,000 கடந்துள்ளது. துருக்கியில் மீண்டும் மிதமான நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். துருக்கி மற்றும் சிரியா எல்லையில் கடந்த 7ஆம் தேதி அடுத்தடுத்து 3 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக அடுத்தடுத்து கட்டடங்கள் சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 7 நாட்களாக மீட்பு பணி நடைபெற்ற நிலையில் துருக்கியில் மட்டும் பலி எண்ணிக்கை 29,600 கடந்துள்ளது. சிரியாவில் 4,500 பேர் உயிரிழந்தனர். கடும் பாதிப்பை சந்தித்துள்ள காசியான்டெப் நகரில் மோப்ப நாயை பயன்படுத்தி மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்கு அடியில் உயிருடன் இருப்பவர்களை உடனடியாக மீட்கும் வகையில் மோப்ப நாயை பயன்படுத்தி மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நுர்தாக்கி நகரில் கட்டட இடிபாடுகளுக்கு அருகே அமர்ந்து ஆண் ஒருவர் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்த காட்சி உள்ளத்தை உருக்குவதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் துருக்கியின் தெற்கு பகுதியில் மீண்டும் ஒரு மிதமான நில அதிர்வு உணரப்பட்டது. உள்ளூர் நேரப்படி நேற்று நள்ளிரவில் உருவான இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.7 அலகுகளாக பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிரியா மக்களுக்கு உதவுவதில் உலகம் தோல்வி அடைந்துவிட்டது என்று ஐநாவுக்கான அவசரகால நிவாரணப் பணி ஒருங்கிணைப்பாளர் மார்டின் கிரிப்திஸ் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல ஆண்டுகளாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட சிரிய மக்கள் தற்போதும் கைவிடப்பட்டதாகவே உணர்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச உதவியை அவர்கள் எதிர்பார்த்தாலும் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வான்பகுதியில் மேலும் ஒரு மர்ம பொருளை அந்நாட்டு விமானப்படை விமானம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அமெரிக்காவில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த மோன்டானா பகுதி அருகே சீனாவைச் சேர்ந்த உளவு பலூன் பறந்ததாக அமெரிக்கா தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பலூன் கடந்த 4ஆம் தேதி சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதேபோன்று மேலும் ஒரு மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் தொடர்ச்சியாக கனடாவின் யூகோன் வான்வெளியில் பறந்த மர்ம பொருளை இரு நாட்டு கூட்டுப்படைகளும் சுட்டு வீழ்த்தியதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்தார். இந்நிலையில் கனடா எல்லை அருகே 4வதாக ஒரு மர்ம பொருளை அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. 20,000 அடி உயரத்தில் பறந்த மர்ம பொருளை AIM-9X ஏவுகணையை பயன்படுத்தி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களில் 4வது மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக அளவில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பறவை இனங்கள் குறித்து இன்றைய இண்டப் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சூழலியல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உயிரினங்களுக்கு மாறி இருக்கிறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா பறவை இனங்கள். உலக அளவுல அச்சுறுத்தலை நோக்கி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பறவை இனங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தின ஒரு ரெட் லிஸ்ட் சொல்லப்படுற செம்பட்டியல் வெளியாக இருக்கு. மிகவும் அதிர்ச்சிகரமான இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். IUCN என்கிற அமைப்புனா பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்பு 1948 உருவாக்கப்பட்டது. இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய கொள்கைகளுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. அதுல உயிரினத்தோட நிலை, அதை வகைப்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவின் அடிப்படையில இது செயல்படுகிறது. இதுல என்னென்னலாம் உட்படும் பார்த்தோம்னா எல்லா தாவரங்களும் உயிரினங்களையும் கணக்கீடு செய்வாங்க. இந்த அமைப்பு இப்ப எப்பயுமே ரெட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அதாவது சிவப்பு பட்டியல் அல்லது செம்பட்டியல். இது ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது. இதுல இந்த முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய பறவை இனங்களோட வகைப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது வெளியாக இருக்கு. இந்த செம்பட்டியல் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 வகைகளுக்கு உட்படுது. அழிந்தவை, இயற்கை சூழல்ல அழிந்தது, முற்றிலுமா அழிந்த இனம் எடுத்துக்கணும். அதன் பிறகு இயற்கை சூழல்னால பேரிடர்னால பாதிக்கப்பட்டு அழிந்தது, அழிவு அச்சுறுத்தல் நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது இன்னும் அது அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். இது தாவரங்களுக்கும் பொருந்தும், பறவை இனங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிற கேட்டகரி அழிவிற்கு உட்பட்டவை, டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி அதை குறிப்பிடுறாங்க. அழிவு நிலைக்கு உட்பட்டவை, அழிவானது அந்த நிலைக்கு உட்பட்ட இனங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதன் பிறகு அழிவு அண்மை தாவரங்கள் அல்லது அழிவிற்கு உட்பட்டவை,
குறைந்த கவனத்திற்குட்பட்டவை, சிலது மதிப்பிட முடியாது, தகவல்ல குறைபாடு இருக்கு, இந்த மாதிரியான பிரிவின் அடிப்படையில இனங்களை பிரிக்கிறாங்க. இது எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சில உயிரினங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவுல இந்த எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அதாவது கிழக்கு ஆசியாவிலும் பசிபிக்லயும் பார்த்தோம்னா 1224 உயிரினங்கள் இந்த அழிவிற்குட்பட்டு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லாட்டின் அமெரிக்கா கரீபியன்ல 1117, சஹாரா ஆப்பிரிக்கால 993, ஐரோப்பிய யூனியன்ல 314, தெற்கு ஆசியால 253, பிரேசில் 175, இந்தோனேஷியா 160, சீனால 96, இந்தியா 93 இருக்கிறது. 93 உயிரினங்கள் இங்க அழிவின் அச்சுறுத்தல்ல இருக்கிறது. அமெரிக்கால 91 இனங்கள். அந்த பட்டியல்ல பார்க்கும் பொழுது இந்த டாப் லிஸ்ட் அப்படிங்கறதே ஒரு இவ்வளவு இனங்கள் அழிவை நோக்கி நகர்வதற்கு மிகப்பெரிய காரணங்களாக என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? அதன்படி பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல உட்படாத சில உயிரினங்கள் அழிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலும் கொடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா பிங்க் ஹெட்டட் வாத்து, ஹிமாலயன் காடை அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஆற்று ஆள்காட்டி, ஆற்று உலா. இந்த இனம், இந்த ஆற்று ஆள்காட்டி, ஆற்று உலா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதிக அளவுல இருந்த ஒரு உயிரினம். ஆற்று நீரோடைகளை ஒட்டி இருந்தது. அதுவும் அழிவின் விளிம்புல இருந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணங்கள், தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சதுப்பு நிலங்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறது மிக முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி புல்வெளிகள் இல்லாம போறது, காடுகள் அதிக அளவுல அழிக்கப்படுறது, ஒரு வளர்ச்சி நடவடிக்கையை கருத்தில் கொண்டு காடுகள் அழிக்கப்படுறது, வலசை பாதை, அதாவது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால பறவைகள் வரக்கூடிய அந்த வலசை பாதையில பாதிப்பு இருந்தா கூட அது இடம்பெயராது அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு. இயற்கை வாழிட பாதுகாப்பு அப்படிங்கறத நாம அதுக்கு கொண்டு வரணும். அந்த சூழலியல் மாற்றத்தை கொடுக்கணும். அதே மாதிரி இது பற்றின விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும். இதையெல்லாம் தீர்வாக நாம கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அல்லது அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பறவை இனங்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க. பார்வையாளர்கள் உற்சாகமாக ரசித்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரில் 6 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த இடத்தில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிறதா என ONGC ஊழியர்கள் நடத்திய சோதனைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே மேப்பலம் என்ற இடத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு கிணறு அமைத்து கச்சா எண்ணெய் எடுத்து வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு கச்சா எண்ணெய் கிடைக்காததால் ONGC நிர்வாகம் பணிகளை நிறுத்தி சென்றது. இந்த நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பகுதியில் மீண்டும் ONGC நிர்வாகம் ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிறதா என சோதனையில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக 50க்கும் மேற்பட்ட ONGC அதிகாரிகள் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளனர். இதற்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது எதுக்காக திரும்ப வேலையை துவங்குறாங்க? ஏன் ஏற்கனவே மூடப்பட்டது அங்க கச்சா எண்ணெய் இல்லை அப்படிங்கிறத இழுத்து மூடினாங்க. இப்போ திரும்பவும் ஏன் அந்த இடத்துல புதுசாக அந்த கிணறு வேலையை துவங்குறதுக்கு மிஷின்லாம் இறங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. உடனடியாக பணிகளை நிறுத்திவிட்டு ONGC நிர்வாகம் வெளியேற வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ரஷ்ய நாட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தமிழ் முறைப்படி தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள புலவஞ்சி கிழக்கு கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் ரஷ்யாவை யோகா ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அங்கு தனது பயிற்சி வகுப்பிற்கு வந்த ஆல்பினா என்பவர் மீது பிரபாகரன் காதல் கொள்ள அதனை ஆல்பினா ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுகூரில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தனது காதல் மனைவிக்கு தமிழ் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுத்து வருவதாக யோகா ஆசிரியரான புது மாப்பிள்ளை தெரிவித்தார். ரஷ்ய கலாச்சாரத்தை விட தமிழ் கலாச்சாரமும் இங்குள்ள மக்கள் மற்றும் வாழ்க்கை முறை தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக தஞ்சை மருமகளான ஆல்பினா தெரிவித்தார்.